சனிப்பெயர்ச்சி பலன்கள்னு போட்டியே, ஆனால் அந்த சனிப்பெயர்ச்சி எப்போன்னு கடைசி வரைக்கும் சொல்லாமலே விட்டியே ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அதுவும் அவருடைய ஸ்டைலில். சண்முகம் கண்ணன், யூ ஆர் ஆல்சோ நாட் டெல்லிங் வென் இஸ் த சனிப்பெயர்ச்சி. இட் இஸ் லைக் மீசை முளைத்தால் சித்தப்பா இல்லாவிட்டால் அத்தை அப்படிங்கிற மாதிரியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இவ்வளவு அறிவார்ந்த கொஸ்டின் கேட்குறவங்களுக்கு தெரியாத விஷயமா, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அப்படின்னு முடிச்சிடலாம். ஆனால் விஷயம் என்னென்னா, இந்த 6 கிரக சேர்க்கை இருக்கு இல்லையா, அந்த 6 கிரக சேர்க்கையில் சனி அங்கே உள்ளே போகலை சார், மீனத்துக்குள்ளே போகலை. சனி பயிற்சி கோயிலில் வைக்கிற மாதிரி அடுத்த வருஷத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம். 6 கிரக சேர்க்கைங்கிறது வந்து தனுசில் சேர்ந்தப்ப உலகத்தையே நிறுத்திருச்சு, உலக இயக்கத்தை நிறுத்திருச்சு, ரைட்டா? இப்போது உலக இயக்கத்தை நிறுத்தாது. நீங்கள் நல்லா பாருங்கள், கேஷுவாலிட்டி அவ்வளோ இருக்காதுன்னு அந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன் நான். அதாவது 6 கிரக சேர்க்கையில் சனி மேலே போகல. சனி வந்து ஆயுள்காரகன். அவரும் சேர்ந்த அந்த காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸில் உள்ளே போய் சிக்கியிருந்தாருனாக்க நிறைய கேஷுவாலிட்டிஸ் ஆகும். ஆனால் இதில் வந்து கொரோனா மாதிரியான ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. நீங்கள் இந்த சனி பயிற்சி வந்து இப்போ மார்ச்சில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 2025 மார்ச்லேருந்து ஒரு 2 மாதம் 60 நாள்லேயே நீங்கள் அந்த மாதிரியான ஒரு வேளை நெகட்டிவ் இருந்தால் அந்த ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் சனி பயிற்சி எப்போன்னு. பட் இருந்தாலும் அறிவார்ந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. மிக்க நன்றி.